அதிக வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஜோடிகள் யாரெல்லாம் தெரியுமா? இருந்தாலும் 30 வயசுலாம் ரொம்ப ஓவர். லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது போனி கபூர், ஸ்ரீதேவி. 80s காலகட்டத்துல முன்னணி நடிகையா வலம் வந்த ஸ்ரீதேவி, தயாரிப்பாளர் போனி கபூரை கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்றத யாருமே எதிர்பார்க்கல. 1996ஆம் ஆண்டு இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. போனி கபூர் ஏற்கனவே மோனா ஷோரி அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் வாங்கியிருந்தாரு. சோ ஒருத்தங்களுக்கு இரண்டாவது மனைவியா ஸ்ரீதேவி ஆவாங்கன்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். இந்த நிலையில இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. போனி கபூர் மற்றும் ஸ்ரீதேவிக்கு 8 வயசு வித்தியாசம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரகாஷ் ராஜ், போனி வர்மா. பிரகாஷ் ராஜ் நடிகை லலிதா குமாரிய 1994ஆம் ஆண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு மேகனா, பூஜா அப்படின்னு 2 மகள்களும் இருக்காங்க. சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க 2 பேருக்கும் செட் ஆகாததுனால பிரகாஷ் ராஜும் லலிதா குமாரியும் அபிஷியலா டைவர்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா 2010ல போனி வர்மாவை பிரகாஷ் ராஜ் 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்க 2 பேருக்கும் கிட்டத்தட்ட 13 வயசு வித்தியாசம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது குமாரசாமி, குட்டி ராதிகா. இயற்கை படத்துல ஹீரோயினா நடிச்சவங்க தான் குட்டி ராதிகா. இவங்க நடிச்சது சில படங்களா இருந்தாலுமே நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் என்னைக்குமே இவங்கள மறக்க மாட்டாங்க. இவங்க சின்ன வயசுலயே ரத்னகுமார் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கல்யாணமான 2 வருஷத்துல அவங்களோட ஹஸ்பண்ட் மாரடைப்பால இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா கர்நாடகாவோட முன்னாள் முதல்வரான குமாரசாமிய குட்டி ராதிகா 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா குட்டி ராதிகாக்கும் குமாரசாமிக்கும் கிட்டத்தட்ட 27 வயசு வித்தியாசம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வேலு பிரபாகரன், ஷெர்லி தாஸ். டைரக்டர், தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளர், நடிகர் அப்படின்னு சினிமாவுல எக்கச்சக்க டேலண்ட் உள்ள ஒரு மனுஷன் தான் இந்த வேலு பிரபாகரன். இவருக்கு ஆரம்ப காலகட்டத்துல நிறைய ஃபேன் பேஸ்லாம் இருந்திருக்கு. இவர் 60 வயசுல கூட விடாம நடிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. சினிமாவுல அவ்வளவு ஆர்வம். 60 வயசுல சினிமாவுல இருக்கிறது வேணா சாதாரணமா இருக்கலாம். ஆனா அப்ப அவர் கல்யாணமே பண்ணிருக்காரு. அவரோட படங்கள்லயே நடிச்ச ஷெர்லி தாஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு தான் அவரோட 60வது வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்க 2 பேருக்கும் கிட்டத்தட்ட 30 வயசு வித்தியாசம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆர்யா, சாயிஷா. தமிழ் சினிமாவுல தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்கிறவர் ஆர்யான்னு சொல்லலாம். ஆரம்பத்துல இவருக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். சிம்பு, விஷால் மாதிரி இவரோட லைஃபும் போயிருமோ, அப்படியே ஜாலி பண்ணிட்டு மனுஷன் தனியா இருப்பாருன்னு பார்த்தா திடீர்னு அவர் கூட நடிச்ச ஆயிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆர்யாக்கு 38 வயசுல தான் கல்யாணமே ஆச்சு. ஆனா அப்போ ஆயிஷாக்கு வெறும் 21 வயசு தான். கிட்டத்தட்ட 17 வயது வித்தியாசம் இவங்க 2 பேருக்குள்ள. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்நேகன், கன்னிகா. ஸ்நேகன் வந்து பிக் பாஸ்ல இருந்து வெளிவந்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு கெட்ட பெயர் தான் கிடைச்சிச்சு. மனுஷன் ஒரு மாதிரி பட்டவரோ அப்படின்லாம் நிறைய பேர் நினைச்சாங்க. கல்யாணம்லாம் எங்க முடிப்பாருன்னு பார்த்தா திடீர்னு முடிச்சுட்டு வந்துட்டாரு. தமிழ் சினிமால 700க்கும் மேற்பட்ட படங்கள்ல இவர் பாடலாசிரியரா வேலை பார்த்திருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு கலைஞர் தான் இவர். நடிகை கன்னிகா ரவிய 8 வருஷம் இவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருந்திருக்காரு. உண்மையா 8 வருஷம் லவ் பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல அவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஸ்நேகனுக்கு கல்யாணம் முடியும் போது 43 வயசு. லவ் பண்ணிருந்தா ஏன் இவ்வளவு லேட் பண்ணாருன்னு தெரியல. அந்த டைம்ல கன்னிகாக்கு 27 வயசு. இவங்க 2 பேருக்கும் கிட்டத்தட்ட 16 வயது டிஃபரன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.